ஃப்ரான்ஸ். ஆம், திடீர்னு தனுஷன் வெற்றிமாறன் ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுவும் தமிழ் முருகன் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஜெர்க்கா எடுத்தோ. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம், அதுக்கப்புறமா முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக. மலை இருக்கும் இடமெல்லாம் குடியிருப்பான், தமிழ் இருக்கும் இடமெல்லாம் குறைவிடிப்பான், வகை முழக்கும் இடமெல்லாம் படையெடுப்பான். ஆம்பணிந்தவரை விட்டு வைப்பான், பகைத்தவரை நட்டு வைப்பான். வருகிறான் முருகன் வருகிறான், வெற்றி தமிழ் முருகன் வருகிறான் வருகிறான். வருகிறான் முருகன் வருகிறான், வெற்றி தமிழ் முருகன் வருகிறான் வருகிறான். ஆதித்தமிழ் மன்னன், அறந்தமிழ் தென்னன், முருகன் தமிழ் முருகன் அவன். பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் போல இருக்கு. அந்த இது பார்த்தா அப்படி தான் தெரியுது, விஷுவல்ஸ் பார்த்தா. வறண்ட பூமி, ஆல்மோஸ்ட் லைக் எ டெசர்ட் மாதிரி. இது ஏஐயில் பண்ணியிருப்பாங்க தான் மோஸ்ட்லி. எனக்கு என்னமோ சாய் அபயங்கர் மியூசிக்கு பெருசாக பிடிக்கிறது இல்லை, அது என்னமோ தெரியல. இது வரைக்கும் கருப்பு சாங்ஸ் கூட எனக்கு ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகலை. பட் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க போல இருக்கு. பெரிய படை. இந்த உண்டபார் வந்து தனுஷோட ப்ரொடக்ஷன்ஸில் நினைக்கிறேன்ல. சரி, என்ன திடுதிப்புன்னு இது அவசரமாக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு? ஏன்னா நம்ம வடசென்னை பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்போது திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஜூனியர் என்டிஆர் அவங்க ப்ரொடக்ஷன் க்ரியேட் பண்ண கான்ட்ரவர்சி, பார்ன் இன் த நார்த் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்னால தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் வந்து கந்தசஷ்டி கவசம் கேட்டு வளர்ந்த பையன். எங்கள் வீட்டிலலாம், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் அது கேட்கும் டெய்லி காலைல 6:30 மணிக்கு டான்னு ஒரு 1/2 மணி நேரம் சுப்ரபாதம் ஓடும், அப்புறம் 1/2 மணி நேரம் கந்தசஷ்டி கவசம் ஓடும். இது வந்து அது ரெகுலராக அது கிட்டத்தட்ட ஒரு 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 பார்ட் ஆஃப் த மை சைல்ட்ஹுட் மாதிரி அது. இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, முருகர் வந்து சிவனோட 2வது பையன். ஒரு மயில் வந்து வாகனம் உலகத்தை சுற்றி வந்தார். இதில் சின்ன வயசுலேருந்து படம்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சீமான் அந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் போகிறவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டு ஒரு தமிழ் முருகனுங்கிறவர் வந்து முருகு அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்,
அப்புறம் முருகர் வந்து நார்த்லலாம் அந்த அளவுக்கு கும்பிடுற வர்ஷிப் பண்ணுறதில்ல. கார்த்திகேயா, ஸ்கந்தா அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது வந்து அது சேம் அதே கடவுளா இல்லை அவங்க வேறவா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறுதுல்ல. இங்கே வந்து முருகருக்கு 2 பொண்டாட்டி, அங்கே வந்து கார்த்திகேயா ஏதோ பிரம்மச்சாரி அப்படிங்கிற மாதிரி. அதனால் இது ரெண்டும் ஒரே கடவுளா இல்லை வேறு வேறு கடவுளா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. பட் முருகனுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கும்பிடுறாங்க. வேறு எந்த ஊர்லேயும் அவங்க அதை கும்பிடுறதில்ல. அது மட்டும் நல்லா தெரியும். அதனால் நம்ம சீமான்லாம் வந்து என்ன அடிக்கடி என்ன சொல்லுவார், முருகர் தான் தமிழ் கடவுள். ஏன்னா இப்போ சிவன் அவங்க சிவனை வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக வந்து கும்பிடுறாங்க. முருகர் அந்த மாதிரி இல்லை. அதனால் முருகர் வந்து ப்ராபபிளி அதுவும் இல்லாமல் குறிஞ்சி நிலத்து இது இல்லை. அதனால் தமிழ் கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் நான்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி ஜூனியர் என்டிஆர் டீம் வந்து பான் இந்த நான் சொன்னோடனே நம்மளுக்கே அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை. வரலாற்று சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் லட்சக்கணக்கில் எடுக்கணும்னா நம்ம இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தாலே அப்படியே லட்சக்கணக்கான படங்கள் எடுக்கலாம். பட் வந்து கடந்த ஒரு 100 வருஷமாக நம்ம இந்த டிராவிடியன் ஐடியாலஜிக்குள்ளே மாட்டிக்கிட்டு தமிழ் சமூகம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஏத்திஸ்டிக் இதுவாக மாறிடுச்சு. அது நான் வந்து ஐ பிலீவ் இன் சம் ஹையர் பவர். நான் வந்து ஏத்திஸ்ட் கிடையாது. பட் நான் பிறந்தது எல்லாமே ஒரு மாதிரி ஏத்திஸ்ட் ஃபேமிலியில் தான். அதனால் வந்து ஆனால் இப்போதைக்கு ஐ திங்க் லைக் தட்ஸ் லைக் த டம்பஸ்ட் ஆர்குமெண்ட். பட் இது இவ்வளோ தமிழ் இதில் வந்து நம்ம அந்த டிராவிடியன் இது வந்து நல்லா ஊறிட்டதுனால மக்கள் டைரக்டர்ஸ் யாருமே வந்து கடவுள் பற்றியோ இல்லை இந்த வரலாறு பற்றியோ இதெல்லாம் வந்து படம் எடுக்கிறதே விட்டுட்டாங்க. சுத்தமாக நின்றுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட இது வந்து மதம் எல்லாரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மன்னன் கூட அடிக்கடி அந்த பேட்டியிலலாம் நிறைய சொல்லுவார். இப்போ நீ வந்து ராஜராஜ சோழனை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் வந்து வேறு சொந்தம் கொண்டாட அது அப்படி தான். இப்போ வேறு வழி இல்லாமல் எடுக்க வேண்டியதாகிடுச்சா? இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க? எனக்கு அதான் ஒன்றும் புரியல. தமிழ் உணர்வு வந்து இருக்கு. அதாவது இப்போ இந்த டிராவிடியன் ஐடியாலஜி, ஏத்திசம்லாம் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது, நம்ம புழக்கத்தில் இருக்குது. தமிழ்நாட்டிலன்னு இல்லை, வேர்ல்ட்லேயே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து த ஐடியா ஆஃப் காட், த கான்செப்ட் ஆஃப் காட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமா இது பண்ணியிருக்காங்க? அது ஒரு வேர்ல்டு வைட் கான்செப்ட். அது வந்து நாம் எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி பேசிக்கிட்டு டிராவிடியன் ஐடியாலஜினால் ஏகப்பட்ட நல்லது நடந்திருக்கு. அதை நான் வந்து மறுக்கவே இல்லை. பெரியார் அவங்கெல்லாம் வந்து சமத்துவம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட் சேஞ்ச் இந்த சொசைட்டி. அது வந்து நான் மறுக்கவே இல்லை. பட் ஒரு லார்ஜர் பிக்சர் நீங்கள் பார்க்கணும். அதாவது நம்ம பெரியார் வந்து எதுக்காக கடவுளை எதிர்த்தார்? இந்த பிரம்மனிசம் ஐடியாலஜி அது வந்து அதனால அதை எதிர்க்கணுங்கிற ஒரு இது. அது ஓகே. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்கிரிமினேட்ரி ஐடியாலஜி. அதனால் அது அவர் எதிர்த்தார். பட் கடவுள் ஆஸ் அ கான்செப்ட் இஸ் பியாண்ட் ஆல் திஸ். அது வந்து நீங்கள் அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது கூட எனக்கு தெரியல. இப்போ 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 வந்து இப்போ 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 எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதை வந்து முதலே பண்ணியிருந்தா இன்னொருத்தர் வந்து அந்த வரலாற்றை திரிச்சு கண்ணு முன்னாடியே வந்து வரலாற்றை திரிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்க மாட்டாங்கல்ல. இப்போ என்ன சொல்கிறது நான், அட்லீஸ்ட் இனிமேலாவது வாங்க. இது ஒருவேளை இது வந்து எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. நம்ம கருப்பு வந்து சக்ஸஸ் ஆன ஒரு சைடு எஃபெக்டாக கூட இருக்கலாம் இது. ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் இல்லை. இப்போ
நம்ம பாலிடிக்ஸ்லேயே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்த சேஞ்ச். நான் எதிர்பார்க்கல. மேபி நம்ம தளபதி விஜய் வந்து சேம் ஆவாருன்னா நான் கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய இது மார்ஜினில் வின் பண்ணுவாருன்ட்டும் எதிர்பார்க்கல. ஒரு ஆவாருன்னு எதிர்பார்க்கல. அதுவே ஒரு அதுலேருந்தே வந்து இன்னும் வந்து அந்த அந்த சர்ப்ரைஸ்ல இருந்தே இன்னும் வெளிய வரல. அதுக்குள்ள வெற்றிமாறன் தமிழ் கடவுள் பத்தி என்ன இத்தன நாள் வந்து கம்யூனிசம், ஏத்திசம் இத வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருந்த மனுஷன டமால்னு ஒரு ம். அது சிரிப்பு தான் வரும் எனக்கு ஆக்சுவலா நெனச்சு பார்த்தா. வாங்க இதுக்கு மேலயாச்சும் நம்ம வரலாற்ற வந்து நாம தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும். நாம செலிப்ரேட் பண்ண மறந்துட்டோம்னா, மத்தவங்க வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிதான் அதுதான் நடக்கும். அதனால எடுங்க. இப்ப வரலாற்று படம்லாம் தமிழ் சினிமால பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அ ஆதி காலத்துல நம்ம சிவாஜி காலத்துல அ எடுத்த புராண கதைகள் படங்களோட சரி, அதோட நிக்குது. அதுக்கப்புறமா நாம வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு மாரி அ நீங்க வந்து ஒரு அந்த காலத்துல வந்து ஒரு மாரி சான்ஸ்கிரிட்டைஸ்டு வேதிக் ஐடியாலஜில எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கணும்னு யாரும் சொல்லலையே. இந்த மாரி எடுங்க. இப்ப ரீக்ளைம் அவர் காட்ஸ். நம்ம நம்மளோட ஏன்ஷியன்ட் தமிழ் இண்டிஜினஸ் அம் வர்ஷிப்பு அந்த மாரி ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப்பு இத பத்திலாம் எடுங்க. படம் எடுங்க. யாரும் வேணான்னா சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தில என்ன சொல்லியிருக்காங்க, அத வச்சு படம் எடுங்க. இந்த மணிமேகலை, அ அப்புறம் இது புறநானூறு, அகநானூறு அதில இருக்கிற சின்ன சின்ன போயம்லாம் எடுத்து படமா பண்ணுங்க. எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. படம் எடுக்கிறதுக்கு. அத விட்டுட்டு இப்படி பக்கத்தில யாராவது வந்து அப்படி கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணா தான் நான் உள்ள குதிப்பேன் அப்படின்னா என்னது இது? தமாஷால்ல இருக்கு. ம். தனுஷ். ஆனா என்ன இது முருகருக்கும் யானைக்கும் என்ன சம்மந்தம்? சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவரு வந்து மயில் வாகனார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டுருக்கேன். யானைக்கும் முருகனுக்கும் என்ன இதுவரைக்கும் நான் என்ன சொல்றது? அது அது அந்த மாரி ஏதாவது கதை கூட கேட்டதில்ல. முருகனுக்கும், யானைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. அது ஒரு மாரி கியூரியஸா தான் இருக்கு. ChatGPT கிட்ட கேட்டு பார்க்குறேன் நானு என்னன்ட்டு. நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு என்ன சொல்றது? ப்ராஜெக்ட். எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னுலாம் தெரியல. இப்ப தான் ஏஐல டீசர் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் அது டீசர் கூட கிடையாது. பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.